என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிக்க மனமில்லை நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். கௌதம் அறையில் வந்து படுத்துக் கொண்டாலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. யாழினியை பழிவாங்கும் எண்ணம் இருந்தாலும் அவளது புத்திசாலித்தனத்தை அவனால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. ரொம்ப அழகா காய்களை நகர்த்தி இருக்கா. அதுலயும் நிதியை கூட படுக்க வச்சுக்கிட்டது இன்னும் அருமை. அவளுக்கு அது ஒரு அரண். இப்போ எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னால அவளுடைய ரூமுக்கு போக முடியாது. குழந்தையுடைய மனசுல எந்த ஒரு தவறான எண்ணமும் பதியக்கூடாதுன்னு எல்லாரும் எச்சரிக்கையா இருப்பாங்கன்னு அவளுக்கும் தெரியும். யாழினிய சந்திச்சு சும்மா பேசினா கூட குழந்தைக்கு ஏதாவது சிலது புரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம வாய் தவறி வரும் வார்த்தை எதுவா இருந்தாலும் அது அந்த குழந்தையுடைய மனசுல நாம தூவுற விதை மாதிரி. அந்த விதை அவங்க வளரும் போது அவங்க கூட வளரும். அதனால நாம எப்பவுமே குழந்தைங்க முன்னாடி கவனமா தான் இருப்போம். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் உனக்கு ஒரு அரணா நீ நிதிய உன் கூட வச்சிருக்கன்னு புரியுது. ஆனா யாழினி, நீ உனக்கு ஏற்படுத்திக்கிட்ட எந்த அரணும் உனக்கு அரண் கிடையாது. அதையெல்லாம் தூள் தூளாக்க என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். எல்லார் முன்னாடியும் உன்னை என்னுடைய மனைவியா முழு மனசோட ஏத்துக்கிறேன்னு நான் சொல்ற அந்த ஒரு வார்த்தை போதும். நீ உனக்கு ஏற்படுத்திக்கிட்ட எல்லா அரணும் தவிடு பொடி. ஆனா நீ இவ்வளவு அழகா உனக்கு கட்டிக்கிட்ட அரணை ஒரு நொடியில தகர்த்தெறிய நானும் விரும்பல. 2 பேரும் காய்களை நகர்த்தி ஆடுவோம். கடைசியில அங்கேயும் இங்கேயும் அசைய முடியாம உனக்கு செக் வச்சு நான் ஜெயிக்கும் போதுதான் நான் எந்த அளவு புத்திசாலின்னு உனக்கு புரியும். ஆட்டம் தொடரட்டும். வெற்றி கனி யாருக்குன்னு பார்த்துடலாம். அவன் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறான். இதே நேரம் நிதியை தன் மார்பில் படுக்க வைத்து கதை சொல்லிக் கொண்டு இருந்தாள் யாழினி. கதை கேட்பதும் சொல்லுவதும் அவளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவள் கூறும் அழகான மாயாஜால கதைகளை கேட்டு அப்புறம் சித்தி ஆர்வமாய் கேட்ட நிதியின் விழிகள் மெல்ல மெல்ல உறக்கத்தின் சிறையில் சிக்கி மூடிக்கொண்டது. அதன் பிறகுதான் யாழினி கதை சொல்வதை நிறுத்தினாள். மெல்ல மெல்ல அவள் விழிகளும் மூடிக்கொண்டன. ஆனால் யாழினியை எப்படி சிக்க வைப்பது என்ற சிந்தனையிலேயே படுத்திருந்த கௌதமுக்கு உறக்கம் வரவே இல்லை. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கௌதமின் அம்மா இடையில் எப்போதோ விழித்துக் கொண்டார். நிதி அவர்களோடு அல்லவா இரவு உறங்குவாள். இன்று அவள் அருகில் இல்லாதது அவருக்கு ஏதோ ஒரு வருத்தத்தை உருவாக்கியது. கை நீட்டி விளக்கை போட்டவர் நேரத்தை பார்த்தார். அதிகாலை 3:55. அப்போதுதான் கௌதமின் அப்பாவும் விழித்திருப்பதை கண்டார். என்னங்க, தூங்கலையா? தூங்கினேம்மா, ஆனா திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. நிதி நினைவாவே இருக்கு. யாழினி கிட்ட அவ பத்திரமா தான் இருப்பா. ஆனாலும் நான் வேணும்னா போய் பாத்துட்டு வரவா? பாத்துட்டு வர்றதா? யாழினி கதவை பூட்டி இருப்பாளேம்மா. இல்லங்க, குழந்தைய கூட கூட்டிட்டு போறதால கதவை பூட்டாதம்மா. எப்பவாவது நிதிய பாக்கணும்னு தோணுனா நான் வந்து பாக்கணும். நிதி பிறந்ததுல இருந்து எங்க கூட தான் இருக்கா. திடீர்னு பிரியும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரின்னு சொன்னா. என்னம்மா இது? யாழினிக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுதான். ஆனாலும் கதவை பூட்டாம படுன்னு நீ சொன்னது தப்பில்லையா? அவ சுதந்திரத்துல கை வைக்கிற மாதிரி இருக்காதா? இல்லங்க, அதையும் சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதம்மான்னு. இல்லத்த, எனக்கு கூட கதவை பூட்டிட்டு படுக்கிறதுனா பயம்தான். சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு தேவையில்லாத பயம் எனக்கு இருக்கு. அதனால கதவை நான் பூட்ட மாட்டேன், சும்மா சாத்திட்டு தான் படுப்பேன். இதுல தப்பா நினைக்க எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா. அப்படியா? ஆனா இனிமே இந்த மாதிரி ஏதாவது அவகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாயிரு. நம்மால அவளுக்கு ஏதும் தொந்தரவு வந்துடக்கூடாது. புரியுதுங்க? சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் என்றவர் எழுந்து வந்து கதவை திறக்கும் போது மாடி இறங்கி வருகிறான் கௌதம். அவனை கண்டதும் திறந்த கதவை முழுவதும் திறக்காமல் அப்படியே பாதியிலேயே வைத்துக் கொண்டவர் காலையிலேயே எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வான். ஆனா கீழே வரமாட்டானே, இன்னைக்கு என்ன அதிசயமா கீழே வரான்? அவர் முணுமுணுக்க மாடி இறங்கி வந்தவன் நேராக யாழினி அறைக்கு செல்வதை கண்டு புன்னகைத்தார். யாழினி மேல இவனுக்கு பாசம் இருக்கு, அப்படியே அவளை தனியா படுக்க சொன்னா. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கௌதம் யாழினியின் அறை கதவை திறந்து பார்க்கிறான். அதை திறந்து கொள்ள உள்ளே சென்று கதவை சாத்திக் கொள்கிறான். மேகலை, என்னமாச்சு? வாசலில் நின்றுவிட்ட அம்மாவை பார்த்து வியந்து போய் அப்பா கேட்டார். கௌதம் யாழினி ரூமுக்கு போயிருக்கான். கௌதமா? ஆமா. ஆவலாய் எழுந்து வந்தவர் பாதி திறந்திருக்கும் கதவு வழியாக எட்டி பார்த்தார். யாழினி அறை கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. இவ என்ன திருட்டு பூனையா? இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு ஏன் அவளை தனியா படுக்க சொல்லணும்?
சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி இருப்பான் போல. அவன் அப்படி சொல்லும் போது இல்ல நான் உங்க கூடவே இருக்கேன்னு யாழினி சொல்லுவான்னு அவன் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா வேற மாதிரி நடந்துடுச்சு போல. அதுவும் சரியா இருக்கலாம். இவன் காலேஜ்ல தான் யாழினியும் படிச்சிருக்கா. இவனுடைய காதல் விஷயம் எல்லாம் அவளுக்கும் தெரியும். யாருங்க சொன்னா? கௌதம் தான். இவன் காதல் விஷயம் தெரியறதாலேயே சும்மா அவகிட்ட நீ தனியா படுன்னு சொல்லி இருப்பான் போல. ஆனா அவ அத சீரியஸா எடுத்துக்கிட்டு தனியா படுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். இதே நேரம் யாழினி அறைக்குள் வந்த கௌதம் மெல்லிய நீல நிற இரவு விளக்கின் வெளிச்சத்தில் ஆழ்ந்து உறங்கும் யாழினி மார்பில் படுத்து உறங்கும் நிதியும் ஆழ்ந்து உறங்குவதை கண்டான். யாழினியின் இரு கரங்களும் குழந்தையை கட்டி அணைத்திருக்கிறது. யாழினி நீளமான ஒரு பாவாடையும் டி ஷர்ட்டும் அணிந்திருக்கிறாள். ஆனால் அந்த பாவாடை முழங்கால் வரை ஏறி இருக்கிறது. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் வாடித்தண்டு போன்ற அவளது கால்கள் ஒன்றோடொன்று பிணைந்து கிடக்கும் அழகு பளிச்சென்று தெரிகிறது. அது அவனை கவர்ந்திழுத்தது. வாவ், வாடித்தண்டு போன்ற கால்கள்னு கவிஞன் இந்த மாதிரி கால்களை பார்த்துதான் எழுதியிருப்பானோ? அவன் விழிகள் அவள் உறங்கும் அழகை அவன் அறியாமல் ரசிக்க ஆரம்பித்தது. அதோ சற்று உயர்ந்திருக்கும் டி ஷர்ட் அவள் இடுப்பு வளைவுகளை அழகாக காட்டுகிறது. இப்போது அவனது விழிகள் யாழினியின் மார்பில் சாய்ந்து ஆழ்ந்து உறங்கும் நிதியின் முகத்தை பார்த்தது. அடுத்த நொடி அவன் விழிகள் மிகவும் தற்செயலாக இலைமறை காயாக மெல்ல வெளியே எட்டி பார்க்கும் அவளது முன்னழகில் பட்டு நின்றது. அடுத்த நொடி சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டான். விஸ்வாமித்திரன் ஏன் மேனகை கிட்ட மயங்கினாலும் இப்பதானே புரியுது. பூலோக அழகி உன்னை பார்க்கும் போது எனக்கே ஏதோ பண்ணுது. தேவலோக அழகி கிட்ட அவர் மயங்கினது பெரிய விஷயமா? அவன் மனம் தாறுமாறாக சிந்திக்கிறது. ஆமா, எவனோ ஒருத்தன் இவளை தாயாக்கி கதி கலங்க வைக்க போறதா சொன்னானே என்றது மனம். கௌதம் சிரித்து கொண்டான். இரவு முழுவதும் உறங்காமல் யாழினியை எப்படி தன்னிடம் சிக்க வைப்பது என்று யோசித்தவனின் மனம் முழுவதும் அவள் முகம்தான் நிறைந்திருந்தது. விடிந்தும் அவன் விழிகள் மூடவில்லை. அன்று தாலியோடு அவள் வீட்டிற்கு சென்ற போது நிகழ்ந்த நிகழ்வுகள் கண்முன் வந்து நின்று லேசாக எட்டி பார்த்த தூக்கத்தை விரட்டி அடித்து விட்டது. கையை உயர்த்தி புகைப்படத்தை எட்டி எடுக்கும் போது வெளியே எட்டி பார்த்த அவளது இடையழகு அவனை கூட அன்று ஏதோ செய்தது நினைவு வர, பாண்டிய குத்தம் சொல்லிட முடியுமா என்ன என்றது மனம். குதிகாலை உயர்த்தி இடுப்பு தெரிய அவள் நின்ற காட்சி அவன் உஷ்ணத்தை ஏற்றியது. அந்த அழகியும் அந்த அழகுகள் அனைத்தும் உனக்கு சொந்தமடா, அவள் இன்று உன் மனைவியடா என்றது மனம். ஏனோ அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்ற எதை பற்றியும் யோசியாது எழுந்து வந்து விட்டான். இதோ இப்போது அவள் முன் அவள் அழகை ரசித்து நிற்கிறான். டேய் கௌதம், இதுதான் உன்னுடைய நிலைமைனா அவளை நீ தாயாக்கி தவிக்க விடுவியோ இல்லையோ, உன்னை நாயாக்கி அவ பின்னாடி சுத்த வச்சிடுவா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல என்றது மனம். சிரித்து கொண்டவனின் விழிகள் அவனையும் அறியாமல் மீண்டும் இலைமறை காயாக எட்டி பார்க்கும் அவள் முன்னழகின் மீது பட்டு அப்படியே நின்றது. இப்போது அவன் விழிகளை இழுத்து கொள்ளவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. தவறு செய்கிறோமோ என்றது மனம். சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டான். அப்போதுதான் அவன் விழிகள் நிதியின் முகம் வேர்த்திருப்பதை கண்டது. அவன் விழிகள் உயர்ந்து விட்டத்தை பார்த்தது. மின்விசிறி சுற்றுகிறது. ஆனால் ஏசி போடாமல் படுத்திருக்கிறாள் யாழினி. ஏசியிலேயே பழக்கப்பட்டு போன நிதிக்கு வேர்த்து கொட்டுகிறது. ஏசியின் ரிமோட்டை எடுத்து ஏசியை போட்டு விட்டவன் போர்வையை எடுத்து யாழினிக்கும் நிதிக்கும் போர்த்திவிட சட்டென்று விழித்துக் கொண்ட யாழினி போர்வையை போர்த்திவிடும் கௌதமை கண்டதும் அதே வேகத்தில் விழிகளை மூடிக்கொண்டாள். இருவருக்கும் போர்த்திவிட்ட பிறகு ஒரு சில நொடிகள் அவர்கள் இருவரையும் பார்த்தபடி நின்றவன் திரும்பி நிதானமாக நடந்து வெளியே வந்துவிட்டான். பாதி விழிகளை திறந்து நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்த யாழினியின் விழிகள் முழுமையாக திறந்து வியப்பில் விரிந்தது. அவளால் எதையும் நம்ப முடியவில்லை. நேற்று இரவு அவன் நண்பனிடம் அவன் பேசிய பேச்சை கேட்டால் அவளை பழிவாங்க துடிக்கும் அவன் மனம் அப்பட்டம். ஆனால் இப்போது வந்து போர்வையை எடுத்து வாஞ்சையோடு போர்த்தி செல்கிறான். இதில் காதல் தெரிகிறது. இதில் எது உண்மை எது பொய் அவளுக்கு புரியவில்லை. அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கௌதமின் அப்பா அம்மா மனம் குளிர்ந்து போயிருந்தது. மேகலை, நீ போய் யாழினியையும் நிதியையும் பார்த்துட்டு வந்துடுமா? சரிங்க என்றவர் சத்தமில்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர வியப்போடு படுத்திருந்த யாழினி அறைக்குள் அவர் வருவதை கண்டதும் விழிகளை மூடிக்கொண்டாள். படுக்கையின் அருகில் வந்தவர் ஆழ்ந்து உறங்கும் நிதியையும் யாழினியையும் கண்டு
மன நிறைவோடு திரும்பினார். மீண்டும் விழித்துக் கொண்ட யாழினிக்கு கௌதம் அறைக்கு வந்து சென்றதை கௌதமின் அம்மா பார்த்திருப்பாரோ என்ற சந்தேகம் எழுந்தது. அவர் கௌதமை பார்த்திருந்தால் கௌதமுக்கு தன் மீது பாசம் இருக்கிறது என்று நினைப்பார். அப்படி நினைத்தால் தான் கூறியது பொய் என்ற சந்தேகமும் வரும். அது பொய் என்று கண்டுபிடித்தும் விடுவார். தன்னை கௌதமோடு சேர்ந்து வாழவும் சொல்வார். அவனுக்கு தன் மீது பாசமோ காதலோ கிடையாது, தன்னை பழிவாங்க தான் திருமணம் செய்து கொண்டான் என்று அவரிடம் கூறவா முடியும்? அதை அவர் நம்பவா போகிறார்? என்ன செய்வது? அவளுக்கு ஒரே குழப்பம். கடவுளை, இது என்ன புது சோதனை? நொந்து கொண்டாள் யாழினி. இதே நேரம் அறைக்கு திரும்பிய கௌதமின் அம்மாவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. என்ன மேகலை, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாங்க, கௌதமுக்கு யாழினி மேல பாசம் இருக்கு, அதனாலதானே உள்ள வந்து அவளை பாத்துட்டு போறான். அப்படின்னா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல? கண்டிப்பா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்பா உறுதியோடு கூற அம்மாவுக்கும் அந்த நம்பிக்கை வந்துவிட்டது. பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.